வணக்கம். குளோரியானி, நாம் தமிழர் கட்சி. அதாவது சிபிஎம்மும் திருமாவளவன் அண்ணன் அவர்களும் ஒரு பெரிய அதிரடியை கொண்டு வந்திருக்காங்க. உண்மையிலே வரவேற்கிறோம். இதைத்தான் நாங்கள் எதிர்பார்த்தோம் அப்படின்னு சொல்லலாம். ஏன் எத்தனை காலத்துக்கு தான் நீங்கள் வந்து ஒட்டுடி மாதிரி ஒரு சீட்டுக்கும் 2 சீட்டுக்கும் தொங்கிட்டு இருப்பீங்க? நல்லாவே கேளுங்க. ஏன்னா இந்த திராவிடம் வந்து அவங்களுடைய தெலுங்கு முன்னேற்ற கழகமாக மாறி ரொம்ப வருடங்கள் ஆயிடுச்சு. அது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். தெலுங்கர்களுக்கு முன்னுரிமை எம்எல்ஏ சீட்டுகள்லையும் கொடுக்கும், அமைச்சர் பதவிகள்லையும் பெரும்பான்மையர்களோ அவங்கள தான் இருத்தோம். உங்களை வெறும் வாக்கு சக தோழர்களாக வாக்கிற்காக உங்கள் வாக்குகளை வாங்கும் பொருட்டு தான் உங்களை ஒப்புக்கு சப்பானியா 1 சீட்டு 2 சீட்டு கொடுத்து கொஞ்சம் பொட்டியும் கொடுத்து உங்களை வாங்கி வச்சிருக்கு. அது உங்களுக்கு இந்த நிலைமை என்னைக்கோ புரிஞ்சிருக்கணும். நீங்க என்னைக்கோ இந்த அதிரடியை காட்டியிருக்கணும் அப்படிங்கிறதான் எங்களோட எண்ணம். இப்போ கேட்டிருக்கீங்க, சிபிஎம் செயலாளர் அது சம்மந்தப்பட்ட சண்முகம் அவர்களும் கேட்டிருக்காங்க. நாங்கள் எல்லாம் சும்மா ஒத்த சீட்டுக்கெல்லாம் இனிமேல் விலை போக மாட்டோம், எங்களோட விலை வந்து ரொம்ப கூடி இருக்கு, கிராக்கி ரொம்ப அதிகமாயிடுச்சு, அதனால எங்களுக்கு வந்து இன்னும் அதிக சீட்டுகள் தரணும்னு கேட்டிருக்காங்க. வரவேற்கிறோம். அதே மாதிரி அண்ணன் திருமாவளவனும் என் லெவல் எங்கேயோ போயிடுச்சு, பார்த்துருப்பீங்க ட்ரோனில் என் கூட்டத்தை நீங்கள் பார்த்து மெய்சிலுத்து போயிருப்பீங்கன்னு நம்புகிறேன். அதனால எங்களுக்கு டிமாண்ட் ஜாஸ்தியாக போச்சு, நாங்கள் எல்லாம் 1 சீட்டு 2 சீட்டுக்குள்ள அடங்குற ஆள் கிடையாது அப்படின்ட்டு அதிக சீட்டுகள் கேட்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். இதை தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம். உங்கள்ட்ட இப்போது கொஞ்சம் தைரியம் வந்திருக்கே அப்படின்னு நாங்கள் இது பண்ணுறோம். இதே நேரத்தில் சிபிஎம் அந்த சண்முகம் அவர்களை பற்றின சின்ன சின்ன விஷயங்களே நம்ம கவனிக்க நேர்ந்தது. அவர் வந்ததுலேருந்தே கொஞ்சம் நியாயமாக தான் பேசுகிறாரு. ஆனால் கருணாநிதி சொன்ன மாதிரி ரைட் பர்சன் இந்த ராங் பார்ட்டி அப்படிங்கிற மாதிரி சிபிஎம்ங்கிற ஒரு நல்ல கட்சி இல்லை நல்ல ஒரு இயக்கம், மக்களுக்கான இயக்கம் வந்து ஒரு தவறான ஒரு கூட்டத்தில் போய் சேர்ந்துருக்கு அப்படின்னு தான் என்னால் பார்க்க முடியுது. அவர் சொல்கிறாரு, திமுக தேர்தல் அறிக்கையில் வந்து சொன்னதெல்லாம் வந்து பெருசாக நிறைவேற்றலை, 99% நிறைவேற்றினதா சொல்லுது, அது அவங்களுக்கு கணக்கு வரலையோ என்னவோ அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கு. உண்மைதான். ஏன்னா தேர்தல் வாக்குறுதியில் அவங்க நிறைவேற்றினா ஒரே ஒரு சதவீதம் தான் நிறைவேற்றியிருக்காங்க, மீதி 99% நிறைவேற்றலை, மாற்றி சொல்லியிருக்காங்க. அந்த 1% என்னன்னா இலவச பேருந்தும், அந்த மாதம் 1000 ரூபாய் வழங்கினாங்கல்ல தகுதியுள்ள, அதுல கூட கொஞ்சம் பொய் தான், எல்லாருக்கும் சொல்லிட்டு தகுதியுள்ளன்ட்டாங்க. அப்புறம் இந்த அதுக்கப்புறம் கொண்டு வந்த அந்த மாணவிகளுக்கான 1000 ரூபாய் திட்டம், இதுதான் இந்த 1% தான் தேர்தல் அறிக்கையில சொன்னதை நிறைவேற்றிருக்காங்களே தவிர மீதி 99% கிடப்புல போட்டிருக்காங்க. ஏன்னு திரும்பி பார்க்கல அப்படிங்கிறதா. அதாவது சண்முகம் அவர்கள் சொன்ன மாதிரி கணக்கை மாத்தி சொல்லியிருக்காங்க. மாத்தி சொல்றது, அடிச்சு மாத்துறது, திருப்பி போட்டு பேசுறது, சொன்னதை வாய்ச்சவடால் அடிச்சு மாத்தி சொல்றது, ஸ்லேடையாக பேசுறது, பேசிக்கிட்டு 60 ரூபாய் பேசிட்டு 60 ரூபாய் சொல்றீங்களே அப்படின்னா நான் இதை தான் சொன்னேன், கோப்புகளில் உள்ள நாடாவே அவிழ்த்து பார்க்க தான் சொன்னேன் அப்படின்னு சொல்றது, இப்படி சொல்லாடல் பண்ணி இப்படி ஏமாத்து நாடகங்கள் அடிக்கிறது, பல்ட்டி அடிக்கிறது அப்படிம்பாங்க இல்லையா, அதெல்லாம் கருணாநிதி அவர்களாலேயே பராமரிக்கப்பட்ட வந்த ஒரு கருணாநிதித்தனம். அதனால இவங்க வந்து இந்த மாத்தி சொல்றதுல வல்லவர்கள்ங்கிறனால அப்படிதான் சொல்லுவாங்க. 1% நிறைவேற்றிக்கிட்டு 1% தான் பாக்கி இருக்கிற மாதிரி காட்டுவாங்க. அதை கரெக்டா சண்முகமையா அவர்கள் எடுத்து சொன்னாங்க. அதுக்கும் நம்ம ஒரு வாழ்த்துக்கள் பெருசா வச்சிடலாம். அதுக்கப்புறம் அவர்கிட்ட நெறியாளர் ஒரு காணொலியில நெறியாளர் கேட்கிறாரு, நீங்க வந்து இப்படி திமுகவை இது பண்றீங்களே, பரந்தூர் விமானத்தை எதிர்க்கிறீங்க, விவசாயிகளுக்கு விஷயங்கள் எல்லாம் நீங்க எதிர்த்து பேசுறீங்களே, அப்போ உங்களுக்கு பரந்தூர் விமானம் வேண்டாமா, உங்களுக்கு வந்து வேலை வாய்ப்புகள் கூட வேண்டாமா அப்படின்னு திமுகவோட ஒரு ஜால்ரா நெறியாளர் தான் கேட்கிறாரு. அப்ப அவர் தெளிவா அண்ணன் சீமான் சொன்ன மாதிரி தான் சொல்றாரு, இருக்கிற இதுல விமானம் இல்லை, மதுரையில போறவன் இங்க வந்துட்டு தான் வெளிநாடு போகணுமா, மதுரையில இருந்தே நேரடியா விமானம் போவாதான்னு கேட்டிருக்காரு. ஏரி குளங்களை மக்களை அழித்து யாருக்காக விமானம் கட்டுறீங்க அப்படின்னு இதைதான் அண்ணன் சீமான் அவர்களும் கேட்டிருந்தாங்க. ஏங்க இந்த நெறியாளருக்கெல்லாம் கொஞ்சம் இது கூட கிடையாதா? இந்த விமான நிலையம் பேருந்து நிலையமா, நீங்க ஒரு பேருந்து நிலையம் புதிதா வைக்கிறீங்கன்னா இல்ல அதிக பேருந்துகள் நாங்க விட போறோம்னா மகிழ்ச்சி. ஏன்னா 75% பெரும்பான்மையான மக்கள் இந்த பொது பேருந்துகளை பொது வாகனங்களை பயன்படுத்திக்கிற அளவுலதான் இன்னைக்கு இருக்காங்க. விமானம் வந்து யாரு, பூக்கார அம்மாவும் 5000 10,000க்கு வீட்டு வேலை பார்க்குற அம்மாவும் இல்லை 20,000 15,000க்கு பியூன் வேலை பார்க்குறவங்களும் இல்லை ஒரு நடுத்தர குடும்பம்னே வச்சுக்கோங்களேன். இந்த மக்கள் இதுல இருந்து அடித்தளத்துல இருந்து இந்த நடுத்தர குடும்பம் வரைக்கும் வச்சுக்கோங்களேன், இவங்க எல்லாரும் விமானம் பயன்படுத்த போறாங்களா? என்ன கேட்டா நடுத்தரத்துக்கு மேல ஒரு வகை இருக்கு, அந்த மக்களால் கூட அந்த விமானத்தை பயன்படுத்த முடியாது. என்னைக்கோ சேர்த்து வச்சு அதுவும் 6 மாசத்துக்கு முன்னாடியே
அந்த வலைதளத்துல போட்டு பார்த்து 6 மாசத்துக்கு முன்னாடியே எப்பாவது இந்த மலேசியா சிங்கப்பூர் எங்கேயாவது ஒரு குறைந்த களவு கட்டணத்துல ஆஃபர் மாதிரி ஒரு விமான கட்டணம் வரும். அதுல சிறுக சிறுக சேமிச்சு ஆசைக்கு வெளிநாட்டுக்கு போயிட்டு வருவாங்களே ஒழிய டெய்லி வேலைக்கு போறவங்க விமானத்திலயா போவாங்க? டெய்லி வந்து இதுக்கு பஞ்சம் பிழைக்க போறவங்க, வயல் நட போறவங்க, ஊர் விட்டு பக்கத்து ஊர்ல போய் வேலை பாக்குறவங்க, பக்கத்து மாவட்டத்துல போய் வேலை பாக்குறவங்க, ஏங்க தமிழ்நாட்டுக்குள்ளேயே வேலை பார்த்தா கூட விமானத்துல ஏறி பறந்தாங்க வேலைக்கு போவாங்க. ஒரு பொதுமக்கள் அனைவரும் பயன்படுத்தக்கூடிய ஒரு பேருந்து இதுக்கும் அதிகார வர்க்கங்கள் மேல்தட்டு வர்க்கங்கள் மட்டுமே பயன்படுத்தக்கூடிய ஒரு விமானத்துக்கும் வித்தியாசமே கிடையாதா? அதுக்கு போதுமே, இருக்கிற விமான நிலையங்களே போதுமே. உங்களுக்கு உங்களுடைய மகன் சபரீசன் அவர்கள் வாங்கி போட்ட நிலத்துக்கு மதிப்பு கூடணும். அப்புறம் வந்து கார்பரேட் முதலாளிகள்கிட்ட கை நீட்டு வாங்கின கமிஷனுக்கு உத்தரவாதமா நீங்க இருக்கணும். அதுக்காக போடப்படுற திட்டங்கிறது தான் அவர் மறைமுகமா சொன்னாரு. அதனால சிபிஎம்க்கு இப்போது கண்ணு தெரியுதே, இப்போது கொஞ்சம் அறிவு கண் திறந்திருக்கே அப்படின்னு நினைச்சு சந்தோஷப்பட்டுக்கிறோம். இதேதான் திருமாவளவன் அண்ணன் கூட ஒண்ணு சொல்றாரு, அதிமுகவை பத்தி சொல்றாப்ல. எப்படின்னா, பாத்துக்கோங்க, பாஜக ரொம்ப பொல்லாதது, அது பெரிய முதலவாயி, அது ஒரு பெரிய டைனோசர் வாயி, எல்லா கட்சிகளையும் விழுங்கிதான் அது வரும் அப்படின்னு சொல்றாரு. அது அவர் எங்க இருந்துட்டு சொல்றாரு தெரியுமா? விஞ்ஞான ஊழல் செஞ்ச முதலைகளுக்கு வாய்க்குள்ள போனவர் சொல்றாரு. அதுதான் இதுல வேடிக்கையா இருக்கு. கரெக்டா சரியாதான் சொல்றீங்க. பாஜகவோட வாயில அதிமுக போய் விழுந்துடுச்சு, அது விழுங்க போகுதுங்கிறத சரியா சொல்றீங்க. ஆனா நீங்களே திமுக முதல வாய்க்குள்ள மாட்டிக்கிட்டு அங்க இருந்து அதுக்கு குறவலையில இருந்து வெளியில வந்து சொல்றீங்க. முதல்ல நீங்க வெளியில வாங்க. நீங்க இந்த திருட்டு திராவிடத்தை விட்டு வெளியில வாங்க. எப்படி ஆரியம் வந்து மற்ற கட்சிகளை விழுங்கி வளருமோ அதே மாதிரி இந்த திராவிடம் தமிழர்களை விழுங்கி வாழுது. அதை புரிஞ்சுக்கிட்டு ஒரு தமிழனா, மான தமிழனா, சுத்த தமிழனா வெளியில வாங்க. உங்களுடைய தமிழ் பற்ற உங்களுடைய பழைய காணொலிகள்ல பார்த்து நாங்க எல்லாம் மெய் சிலிர்க்கிறோம். வெளியில வாங்க. இந்த 10 சீட்டு 20 சீட்டு தந்தாலும் சரிதான், துணை அமைச்சர் முதலமைச்சர் பதவியே தந்தாலும் சரிதான், எங்களுக்கு வேண்டாம். திருடர்களோட இனிமே கூட்டம் இல்லை, உறவும் இல்லைன்னு தமிழ் தேசியம் பக்கமா வாங்க. தமிழ் தேசியத்துக்கு கை கொடுங்க, வலு சேருங்க அப்படின்னு தான் நான் சொல்றேன். அவன் திருடன்னு சொல்ற நீங்களே திருட்டு கூட்டத்துலதான் இருக்கீங்கன்னு நான் சொல்ல வரேன். அதுதான், நீங்க சரியா பேசினாலும் நீங்க சொல்ற ஆளே ஒரு மிகப்பெரிய பாதாள குழியில மாட்டிக்கிட்டு முழிச்சிட்டு இருக்கீங்க. உங்களை விழுங்கி திமுக வளர்கிறது அப்படிங்கிறதையும் நான் இதுல சொல்லிக்கிறேன். அடுத்தது பாத்தீங்கன்னா, ஒரு திமுக எம்எல்ஏ, இதுவரைக்கும் திமுக அமைச்சர்கள் தான் மக்களை ஓசின்னு கிண்டல் அடிச்சாங்க. ஓசின்னு கிண்டல் அடிச்ச பொன்மூடி அப்புறம் அதோட சாபம் என்ன ஆச்சுன்னா, நீதிமன்றத்துக்கு நடையா நடந்தாரு. அங்க போய் என்னால நிக்க முடியல, நடக்க முடியல, கொஞ்சம் என்ன கருணை பாருங்கன்ட்டு அழுதுட்டு வந்தாரு. அப்படி ஓசின்னு சொன்னதும், அதே மாதிரி இன்னொரு அமைச்சருடைய மகன் ஃபேர் அண்ட் லவ்லி போட்டுட்டீங்களா, பலபலபலன்னு இருக்கீங்களான்னு பொதுமக்களை பார்த்து கிண்டல் அடிச்சதும் அவ்வளவு விமர்சனத்துக்குள்ளாச்சு. அவ்வளவு கண்டனங்கள் எழும்பின நிலையிலையும் இறைவனே தண்டனை கொடுத்து உங்களை இடி ரைடுல விரட்டின பிறகும் உங்களுக்கு இன்னும் கொழுப்பு அடங்கலை, திமிர் அடங்கலை. இப்பவும் மைக்கு கிடைச்சா என்ன சொல்றீங்க? அந்த எம்எல்ஏ மகாராஜா அப்படிங்கிறவரு தேனியில ஆண்டிப்பட்டியில என்ன சொல்றாரு? உங்களுக்கு நீங்க எதுல பயணம் போறீங்க? ஓசி பஸ்ல போறீங்க. இப்போ நாங்க ரோடும் ஓசியில போட்டு தர போறோம், அதுலயும் நீங்க ஓசி பேருந்துல தான் போறீங்க. என்ன இன்னொரு வார்த்தை சொல்றாரு, நீங்க எல்லாம் வெளியில போய் வேலை பார்த்துட்டு புருஷனை வீட்டுல உட்கார்ந்து நிம்மதியா சமைச்சு நீங்க நிம்மதியா வேலை பார்த்துருவாங்கன்னு சொன்னா இல்லையா? அது மாதிரியே ஓசியில போயிட்டு வரீங்களான்னு. என்னவோ இவரு வீட்டுல உட்காந்து துணியெல்லாம் துவைச்சு போட்டுட்டு சமைச்சிட்டு, ஒருவேளை இவரு அப்படிதான் பண்ணிட்டு வராரோ என்னவோ, வீட்டுல சமைச்சு போட்டுட்டு தான் இங்க எம்எல்ஏவா வந்து உட்காராரான்னு தெரியல. இந்த எம்எல்ஏ, இந்த திமுக அமைச்சர்கள் இல்ல, இதுவரை ஆண்ட கட்சிகளுக்கும் ஆட்சியில் அமர்ந்தவர்களுக்கு நான் கேட்கிறேன், நீங்கள் தான் மக்களுடைய ஓசி வாக்குகள்ல முதல்வர் பதவியில உட்கார்ந்துகிட்டு ஓசியில சாப்பிடுறீங்க, ஓசியில மின்சாரத்தை பயன்படுத்திக்கிறீங்க, ஓசியில பயணங்களை அனுபவிக்கிறீங்க, ஓசியில பெட்ரோலை உபயோகப்படுத்துகிறீங்க, ஓசியில உட்கார்ந்த இடத்துல சம்பாதிக்கிறீங்க, ஓசியில உட்கார்ந்த இடத்துல நீங்க வந்து வெளிநாடு சுற்றுலா போயிட்டு வரீங்க அரசு பணத்துல. அடுத்தது ஓசியில எல்லாத்தையும் அனுபவிக்கிறீங்க. சொல்லாததுக்கு ஓசியில உட்கார்ந்து ஆட்டையை போட்டு தமிழ்நாட்டை துண்டாக்கி பிரிச்சு மேஞ்சி பினாமி சொத்துக்கள் சேர்த்துக்கிட்டு இருக்கீங்க. உங்களுடைய ஒவ்வொரு நாள்ல 24 மணி நேரமும் நீங்க அனுபவிக்கிற எல்லா காரியங்களும் ஓசி. மக்கள் போட்ட பிச்சை உங்களுக்கு வேணாம். உங்ககிட்ட இருந்து பணத்தை வாங்கிட்டு ஓட்டு ஒரு சிலர் போட்டிருப்பாங்களா இருக்கலாம், இல்ல பெரும்பான்மையான மக்களே போட்டாங்கன்னு வைங்க. ஆனா பணத்துக்காக நான் ஓட்டை விக்கல, நான் ஓசியில தான் உங்களுக்கு ஓட்டு போட்டேன். ஆனா ஒரு ஒத்த ஓட்டு ஓசியில வாங்கிட்டு உங்களுடைய
இப்பொழுதே ஓசியிலே மக்களின் பணத்துல வரி பணத்துல ஓசியில வாழ்ற உங்களுக்கு இவ்வளவு கொழுப்பு இருக்கும்னா நாங்க ஓட்டு போடுற மக்கள் உங்களை ஓசியில வாழ வைக்கிற எங்களுக்கு தன்மானம் பெருசு அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன். இதுக்கெல்லாம் இன்னும் அனுபவிப்பீங்க. கண்டிப்பா ஆட்சி மாற்றம் வந்தே ஆகும். அந்த நேரத்துல எல்லாம் ஏன்டா இப்படி சொல்லிட்டோன்ட்டு நித்தம் நீங்க அழுற மாதிரி தான் அந்த உங்களை ஓட விரட்டுற டைமுகள்ல அந்த பிளாஷ்பேக்ல ஓடும் தெரியுமா, அது மாதிரி உங்க மண்டைக்குள்ள ஓடும் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன். அடுத்தது பாத்தீங்கன்னா திமுகவோட அடுத்த ஒரு வண்டவாளத்தையும் நம்ம சொல்லியே ஆகணும். இந்த திமுகனாலே ரவுடிச ஆட்சி அப்படிங்கிறது யாரும் மறுக்க முடியாத உண்மை. கட்ட பஞ்சாயத்து, ரவுடிசம், திருட்டுத்தனம், வழிப்பறி கொள்ள, அப்புறம் கொள்ளை அடிக்கிறது, திட்டம் போட்டு திட்டமா தீட்டி கொள்ளை அடிக்கிற பிரகஸ்பதிகள் நமக்கு தெரியும். இப்போ ஒரு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துல போய் ஒரு வியாபாரி அவரு பேசுறத பார்த்தா நமக்கே கண்ணீர் வரும் போல இருக்கு. ஆள் அப்படி இருக்காரு, அவரை பார்த்தா பயப்படுற மாதிரி இருக்கு. ஆனா அவர் ஒரு திமுக ரவுடிய பார்த்து பயந்து போய் மாவட்ட ஆட்சியர்கிட்ட அப்படி அழாத குறையா சொல்றாரு, நான் இத்தனை வருஷமா இப்படி கடை நடத்திட்டு இருக்கேன், இப்ப திமுக ரவுடி ஒருத்தர் என்ன காலி பண்ண வைக்கிறதுக்கு மிரட்டிட்டு இருக்காரு. அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, நான் ஏற்கனவே 16 கொலை பண்ணியிருக்கேன், 17ஆவது ஒன்ன கொலை பண்றது எனக்கு ஒன்னும் ஒரு பெரிய காரியம் இல்ல, உன்னை வெட்டி போட்டு வெளியில உடனே நிப்பேன் பாக்குறியா அப்படிங்கிற மாதிரி சவால் விட்டதா சொல்றாரு. அவர் என்ன சொல்றாரு மாவட்ட ஆட்சியர் முன்னாடி, எவனோ ஒருத்தன் என் கையை காலை வெட்டிட்டு நான் நடப்படமா தெரியறதுக்கு நானே என் உயிரை மாச்சிக்கிறேன், நானே செத்து போயிடுறேங்காருங்க. எவ்வளவு வலி வேதனை நிறைந்த வார்த்தைகள் தெரியுமா? அதை கேட்கும்போது எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? உண்மைதானே? எவனோ ஒருத்தன் என் உயிரை எடுப்பாம்னா எதுக்கு கண்டவன் என் மேல கைய வைக்கிறதுக்கு நானே செத்து போயிறேங்கிறாருங்க. உயிரின் மதிப்பு எல்லாருக்கும் தெரியும். ஆனா அதை கேட்கும் போது அவ்வளவு கஷ்டமா இருக்குங்க. ஒரு இரக்கமே இல்லாத கும்பல் தான் இந்த திமுக கும்பல் அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. இந்த திமுக ஆட்சிக்கு வந்துட்டாலே ரத்த வெறிதான் பார்க்கும். அது தமிழ் ஈழத்திலேயே நமக்கு தெரியும், லட்சக்கணக்கான தமிழர்களை கொன்று குவிக்கும் போது ரசிச்ச ஒரு கூட்டம். அதனாலதான் இந்த திமுக ரவுடியும் இப்படி மிரட்டி இருக்கான். அதை மாவட்ட ஆட்சியர் கவனத்திற்கு கொண்டு போயிருக்காங்க. இதோட நடவடிக்கை எப்படி இருக்கும்னு தெரியல. இதெல்லாம் உங்களுக்கு திமுகவோட ஒரு நல்லாட்சிக்கு விருது கொடுக்குற வகையில நான் இதை பேசியிருக்கேன். நல்லாட்சினா என்னன்னு உங்களுக்கு தெரியணும் இல்லையா? அதுக்காக. அடுத்தது கல் இறக்கும் போராட்டம். அண்ணன் சீமான் அவர்கள் நாம் தமிழர் கட்சி சார்ந்து கல் இறக்கும் போராட்டம் ஒன்று நடத்துறதா திட்டம். அதுக்கான அறிவிப்பும் வெளியிட்டாங்க. இப்ப இவ்வளவு நாளும் தூங்கிட்டு இருந்த கிருஷ்ணசாமி அப்படிங்கிற ஒரு கட்சியோட தலைவர் வந்துட்டாரு. அவர் டாக்டராமா. கல் என்பது உணவுப் பொருளே கிடையாது, அதுல விட்டமின் கிடையாது, புரோட்டீன் கிடையாது, கார்போஹைட்ரேட் கிடையாது, எதுவுமே கிடையாது. இதனுடைய வீரியம் தெரியாமல் எல்லாரும் பேசுறாங்க. இதை தடை செய்யணும்னு புதுசா குதிச்சு வந்திருக்காரு. ஆனா கல் இன்னமும் உணவு பட்டியலில் தான் இருக்குன்ற ஆதாரத்தோட அந்த கல்லை ஆதரிக்கும் விவசாய பெருமக்கள், அந்த பனையேறும் சங்கத்தை சார்ந்தவர்கள் எல்லாருமே ஆதாரபூர்வமாக இது பண்றாங்க. கல் போதை பட்டியலில் இல்லை, அது உணவு பட்டியலில் இருக்கு. அதை அளவோட குடிச்சா அது உணவு தான். எப்படி நம்ம பழைய கஞ்சி நமக்கு ஒரு ஈஸ்ட் அப்படிங்கிற ஒரு சத்தை தருதோ, அதை எப்படி ஆரோக்கியமான உணவுன்னு சாப்பிட்றோமோ, இதையும் அளவோடு குடித்தால் இதுவும் ஆரோக்கியமான ஒரு உணவுப் பொருள் தான் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச உண்மை. ஆனா இதெல்லாம் வரும் திமுக தூண்டுதல் பேர்ல, இல்ல அந்த தமிழ் தேசியத்தின் மேல உள்ள காழ்ப்புணர்ச்சியில ஒவ்வொருத்தரா வரதான் செய்வாங்க. அதையும் மீறி இந்த போராட்டம் நடைபெறும். ஏன்னா சட்டப்படி கல் போதைப் பொருள் கிடையாதுங்கிறது எல்லாருக்குமே தெரியும். நாம் தமிழர் கட்சி அதை சட்டப்படியே அணுகும் அப்படின்னு நான் நம்புறேன். அடுத்தது பாத்தீங்கன்னா வாழும் காமராஜரை பத்தி நம்ம சொல்லியே ஆகணும். ஆமாங்க, ஏன்னா காமராஜர் இதுக்கு முன்னாடி நடிச்சுட்டே தெரிஞ்சாரு. காமராஜர் இதுக்கு முன்னாடி நடிகைகளோட படமா நடிச்சு நடிகைகள் தோழிகள்னு வலம் வந்தாரு. காமராஜர் இதுக்கு முன்னாடி விமானத்துலதான் பறந்து பக்கத்து ஊருக்கு போயிட்டு இருந்தாரு. காமராஜர் அப்படியே பாத்தீங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் அவரு சேர்த்து வச்ச சொத்து மதிப்பு லட்சம் கோடியில வேற போயிரும். அவர் அப்படியே அவ்வளவு பினாமி சொத்தா சேர்த்து வச்சிருக்காரு. அப்புறம் அவர் போட்ட ட்ரெஸ்ஸோட மதிப்பெல்லாம் பாத்தீங்கன்னா மோடி அவர்களுடைய ஆடையின் மதிப்பை விட அப்படி எகிரிட்டு போகும். அப்படி ஆடம்பர வாழ்க்கை வாழ்ந்தவர் இல்லையா காமராஜர். அதனால கண்டிப்பா இப்ப சொன்னதெல்லாம் யாருக்கு பொருந்துமோ அந்த நடிகரோட ஒப்பிட்டு பேசிதான் ஆகணும். எளிமையின் மறு உருவம் காமராஜர். இப்போ நீங்க நடிக்கிறீங்க, கோடிக்கணக்குல சம்பாதிக்கிறீங்க, உங்களுடைய சம்பாத்தியத்துல நீங்க விமானத்துல போறீங்க போகல, அது பிரச்சனை இல்லை. ஆனா பொது வாழ்க்கைன்னு ஒண்ணுக்கு வந்த பிறகு, சேவை வாழ்க்கைன்னு ஒண்ணுக்கு வந்த பிறகு, கட்சின்னு ஒண்ணு ஆரம்பிச்சு நாங்க சேவை செய்ய வருகிறோங்கும் போது உங்களுடைய ஒவ்வொரு அசைவும் மக்களுக்கானதா இருக்கணும். நீங்க உங்களுடைய தோழியின் கல்யாணத்துக்கு நீங்க விமானத்துல போக கூடாதுன்னு சொல்லல,
ஒரு முதல்வர் கூட எல்லாரும் பயணிக்கிற ஒரு விமானத்துல தான் பயணிக்கிறாரு. பெரிய பெரிய புள்ளிகள் உங்களோட பெருத்த தலைகள் கூட விமானத்துல சாதாரணமா தான் பயணிக்கிறாங்க. நீங்க விமானத்துல போறது தப்பு இல்ல, ஆனா உங்களுக்குன்னு ஒரு தனி விமானம் அமைச்சு அதுக்கு லட்சம் கோடிகள்ல செலவழிச்சு போறீங்கல்ல, இததான் தான் தோன்றித்தனம், ஆடம்பரத்தனம், அதிக செலவாளி அப்படிங்கிறோம். அதிக செலவாளி எப்படி மக்களோட மனசை புரிஞ்சவனா இருக்க முடியும்? உங்களுக்கு மக்கள் இன்னும் அவல நிலையில இருக்காங்க. இன்னைக்கும் நீங்க விருது வழங்கி உதவி கொடுக்கும் நிலையில தான் வெகுஜன மக்களுடைய பிள்ளைகளுடைய கல்வி நிலை இருக்குது. இன்னைக்கும் நீங்க ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு மாவட்டத்துல வந்து அதிக மதிப்பெண் பெற்ற பிள்ளைகளை ஊக்குவிக்கிறதுக்கு ஒரு தொகை கொடுத்து அவங்கள வந்து மகிழ்ச்சி செய்ய வேண்டிய நிலைமையில தான் இன்னைக்கு தமிழகம் இருக்குதுன்னு உணர்ந்தீங்கன்னா, நீங்க உங்களுடைய ஆடம்பரத்தை குறைச்சி அதுக்காக கூடிய செலவை நீங்க மக்களுக்கு செலவிடுவீங்க. இப்ப காமராஜரை பெருசா தான் சொல்லுவாங்க, உங்களுடைய ஆட்சியை விளம்பரப்படுத்துவோம் அப்படின்னா என்ன செய்வீங்க? அதை வந்து பதாக வைப்போம், அதை வைப்போம், இப்படி விளம்பரப்படுத்தி இவர் தான் தானே தலைவர்னு காட்டுவோம். நீங்க வந்துதான் பள்ளிக்கூடம் கொண்டு வந்தீங்க, அதை கொண்டு வந்தீங்க, அணை கட்டிங்கன்னு சொல்லுவோம். அப்படிங்கும்போது இதுக்கு எவ்வளவு செலவாகும்னு கேட்கிறாரு. ஒரு குறிப்பிட்ட லட்சத்தை சொல்றாங்க. அன்னைக்கு அந்த லட்சம் இன்னைக்கு கோடி கணக்குல கோடின்னு வச்சுக்கோங்களேன். அவர் அழகா பதில் சொன்னாரு, இத்தனை லட்சம் பணம் இருந்தா நான் இதை மக்களுக்கு இன்னும் அதிக பள்ளிக்கூடம் திறப்பேன், இன்னும் அதிக அணைகள் கட்டுவேன், அதிக திட்டங்கள் மூலம் ஏழை மக்களுக்கு என்னென்ன உதவிகள் செய்ய முடியுமோ செய்வேனே தவிர நான் என்ன விளம்பரப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. நான் கட்டிய இந்த பள்ளிக்கூடங்களும் அணைகளும் நான் செயல்படுத்திய செயல்பாடுகளும் திட்டங்களும் எனது பெயரை சொல்லணும்னாரு. அதுதான் உண்மை. இன்னைக்கு வரைக்கும் சொல்லிட்டு இருக்கோம்ல, காமராஜர் நேர்மையானவர், தன்னுடைய வீட்டுக்கு கூட குழாய் தண்ணீர் அம்மா கஷ்டப்படுறாங்கன்னு வீட்டுக்கு தண்ணீர் கொண்டு வரல. என்னைக்கு ஊருக்கெல்லாம் தண்ணீர் குழாய் பதிக்கிறோமோ அன்னைக்குதான் உனக்கும் தண்ணீர் குழாய். அது வரைக்கும் நீயும் தெரு முட்டுச்சந்தில போய் நீ தண்ணி எடு அப்படின்ட்டு நீ முச்சந்தியில போய், நீ முதலமைச்சரோட அம்மாவா இருந்தாலும் நீ முச்சந்தியில நின்றுதான் தண்ணி எடுக்கணும்னு விரட்டி விட்டாரு. அவ்வளவு பெரிய தலைவர். அவருக்குன்னு பெரிய உடைகள் அவர் வச்சுட்டு இல்ல, மாற்று உடைகளாக 1-2 உடைகள் தான் வச்சிருந்தாரு. அவருக்குன்னு வந்து முதலமைச்சர் பதவிக்கு வந்த பிறகு அவருக்குன்னு எந்த சொத்து சுகமும் அவர் சேர்க்கல, எந்த ஒரு பணம் கையாடல் பண்ணல, நேர்மையின் மறு உருவம் இன்னைக்கு பேசுறோம்ல. இன்னைக்கும் கல்வி கண் திறந்தவர் காமராஜர்னு எதை வச்சு சொல்றோம்? அவர் உருவாக்குன பள்ளிக்கூடத்தை வச்சுதானே சொல்றோம். அப்படி சொல்லும் அப்படின்னு சொன்ன தீர்க்கதரிசி அவர். அப்படிப்பட்ட எளிமையின் நேர்மையின் உருவத்தை உங்க கூட ஒற்றுமைப்படுத்தாதீங்கன்னு சொல்றோம். நீங்க வந்து எதையாவது சிறந்ததை செய்யுங்க, இல்ல செய்ய முயற்சிங்க, இல்ல செய்யாம கூட போங்க. ஆனா உங்களுக்கும் இன்னொருத்தருக்கும் ஏணி வச்சா கூட எட்டாத ஒரு அரிய ஒரு நபரோட, ஒரு பெருந்தலைவரோட தயவு செய்து உங்களை சேர்க்காதீங்க. அவரோட குணாதிசயம் வேற, அவருடைய செயல்பாடு வேற. அவர் எளிமையின் மறு உருவம். 5 பைசா கிடைச்சாலும் அதை மக்களுக்கு செலவழிக்கணும்னு நினைக்கிறவரே தவிர உங்களை மாதிரி தனி விமானத்திலையும் சொகுசு இதுலையும் தன்னுடைய லட்சக்கணக்கான காசுகளை செலவழிக்கிறவர் கிடையாது. இன்னொன்னு சொல்றேன், காமராஜர் இலவசமா பள்ளிகளை திறந்தார். நீங்க பணம் கட்டி பணக்காரர்கள் வந்து படிக்கிற அளவுக்கு ஒரு கல்விக்கூடம் கட்டியிருக்கீங்க. செங்கல்பட்டு மாவட்டத்துல வயல்களை அழிச்சு கட்டியிருக்கீங்க, விவசாய நிலத்தை அழிச்சு கட்டியிருக்கீங்க. அதோட என்ன பண்ணிருக்கீங்கன்னா எந்த ஏழை மக்களும் அதுல படிக்க முடியாது. பெருத்த பணக்கார மாணவர்கள் தான் பணம் கட்டி படிக்கிற மாதிரி தான் நீங்க பள்ளிக்கூடம் கட்டியிருக்கீங்க. அதனால காமராஜருக்கும் உங்களுக்கும் ஏணி வச்சாலும் எட்டாது. தயவு செய்து அவரோட ஒப்பிடாதீங்க. நீங்க உங்களை வித்தியாசப்படுத்தி நடிகர் விஜயாவோ இல்ல ஒரு கட்சியின் தலைவர் விஜய் என்ன செய்வார்னு வேணா நிரூபிங்க அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன்.